ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருக்கிறது அக்னி தம் சேனல். இன்னைக்கு நம்ம பொங்கல் வர வருது இல்ல, சோ பொங்கல் ஸ்பெஷலா நிறைய பேர் வீட்டுல கோலம் போடுவீங்க. சோ எங்க அம்மாவும் கோலம் போடுவாங்க. ஆனா கோலம் வந்து கையில எடுத்து போட ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி கையில எடுத்து போட இடுப்பு வலி, இது போல நிறைய வலி ஏற்படும். எங்க அம்மாவுக்கு இல்ல வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வலி ஏற்படும். சோ அதை கொஞ்சம் ஈஸியா ஆக்க போறேன். வெறும் வேஸ்ட் பாட்டில யூஸ் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். நம்ம கோலம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு ரெண்டு மெட்டீரியல் செய்ய போகிறோம். ஒன்று கோலம் எப்படி ஈஸியாக போடுறது, இன்னொன்று கலர் அடிக்கிறது எப்படின்னு. ஃபஸ்ட்டு இது போல் வேஸ்ட் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இதை வரைக்கும் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாட்டிலோட மூடிக்குள்ளார இருக்க அந்த லப்பரை மட்டும் பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாட்டிலோட மூடியை லைட்டாக ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஹீட் பண்ணுங்க. வெறும் மூடியை மட்டும் கையில் வச்சு ஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணிவிட்டு பெண்ணை யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த சிசரை யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணாதான் கோலம் ஒழுங்காக வெளியில் வருது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணால் கோலம் ஒழுங்காக வெளியில் வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடாதீங்க, கோலம் அதிகமாக வேஸ்ட் ஆகும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் கோலம் ஒழுங்காக போட முடியாது. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று யோசிக்கலாம், கம்பியை சுட வச்சு ஓட்ட போட வேண்டியதானேன்னு. ஆனால் அப்படி பண்ணால் கோலம் ஒழுங்காக வராது. இப்படி பண்ணாதான் கோலம் ஒழுங்காக வரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு தென்னங்குச்சி எடுத்துட்டு கோலம் போடுற இடத்துல இது போல் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கோலம் மாவு கொட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை செஞ்சு முடிச்சிட்டோம். நான் சும்மா உங்களுக்கு கோலம் போட்டு காமிக்கிறேன். கோலம் போடுறப்ப அந்த குச்சியை லைட்டாக மேலே இழுத்தாலே கோலம் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குச்சியை லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அந்த கோலம் வர வழியை கையை வச்சு மறைச்சிக்கோங்க. நமக்கு போட தெரிஞ்சதெல்லாம் இந்த பூ டிசைன் மட்டும்தான். அதை தவிர வேற எந்த கோலமும் போட தெரியாதுப்பா. அதுக்கப்புறம் அதை பாட்டிலோட பின்னாடி சைடு சும்மா தானே இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோலமாவு டப்பால போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மெட்டீரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதை நான் எங்கேருந்து எடுத்தேன்னா ஆல்ரெடி ஆலோகிராம் ப்ரொஜெக்டர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கட் பண்ண பாட்டிலோட மேல் பாட்டு தான் இது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இது போல் பிளாஸ்டிக் ஐஸ்கிரீம் டப்பா கூட எடுத்துக்கலாம். நான் எதுக்கு இது எடுக்கலன்னா அது உடஞ்சிருக்காதான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்பியை சுட வச்சு அந்த டப்பாவோட பேக் சைடில் ஓட்ட போடுங்க. நான் மூடியில் ஓட்ட போடுறேன். உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஓட்ட போடணும்னு தோணுதோ அந்தந்த இடத்துலலாம் ஓட்ட போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓட்ட போட்டு முடிச்சாச்சு. இது போல் அங்கங்கே ஓட்ட போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நைஃபை யூஸ் பண்ணி ஓட்ட போட்ட இடத்துல இருக்க அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் மெத்தடையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இதில் கோலமாவு கொட்டிட்டு லைட்டாக ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கோலமாவு கீழே வரும். நீங்கள் இதில் கலர் அடிக்கிறது மூலிமா அதிகமாக கோலமாவு வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, சீக்கிரமாகவும் கலர் அடிச்சு முடிப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா, இது மாதிரி பெரிய கோலத்துக்கு கலர் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. சோ அது மாதிரி பெரிய கோலத்துக்குலாம் ரொம்பவே ஈஸியா கலர் அடிக்கலாம் இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ நீங்க எங்க அம்மா கோலம் போடுறத பாக்குறீங்க. எங்க அம்மாவை கோலம் போட வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. ஏன்னா இந்த வீடியோவை நான் 12ஆம் தேதி தான் எடுத்தோம். ஸோ அதனால கோலம் அழகா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா போடுங்கம்மான்னு கேட்டேன். இதுவே பொங்கலா இருந்தா கொஞ்சம் அழகா போட்டிருப்பாங்க, என்ன பண்றது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா அம்மாவுக்கும் இதை வச்சு கோலம் போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக ரொம்ப ஈஸியா ஆகிடும். நீங்களும் உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மாக்கு இது போல செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க கோலம் போடுற மாதிரி இருந்தா ஒரு லைன் போட்டுட்டு திரும்பியும் கையை வச்சு மறைச்சிட்டு இன்னொரு லைன் போடுங்க. ஐ மீன் கண்டினியூஸா போடாம விட்டு விட்டு போடுற மாதிரி இருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா எப்படி போட்டுருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் எல்லா அம்மாவுக்கும் இதை வச்சு யூஸ் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா பிராக்டிக்ஸும் இருக்காது, ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனா போக போக செம ஈஸியா இருக்கும். அது இல்லாம இடுப்பொலிலாம் இருக்காது. இப்போ எங்க அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அம்மா எப்படி இருந்துச்சு சொல்லுமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒன்னும் இடுப்பு இல்லைன்னா ஒன்றும் கஷ்டமா இருக்காது. ஒரு சில வாட்டி கோலம் வரலன்னா குச்சி வச்சு லைட்டாக ஆட்டுங்க, கோலம் வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு லைனுக்குள்ளார கலர் அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த லைன் ஓரத்தில் மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணாதீங்க. அப்போதான் அந்த லைனுக்குள்ளார கரெக்டாக கலர் அடிப்பீங்க. இந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்னு கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும் வச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அக்னி தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் அமைக்கிட்டு மேல இருக்கிற ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வரை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பை ஃப்ரெண்ட்ஸ்.